ஓகே, இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14th ஜூலை. டைம் வந்து 9:36 ஆகுது. நேற்று டவ் ஜோன்ஸில் கீழே வந்திருக்கு. இன்றைக்கி நான் மார்க்கெட் நியூஸை பார்க்க போகிறதே இல்லை. இந்த ஃபேர் வேல்யூயும் அப்புறம் டேட்டா வச்சு தான் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன். லாஸ் வந்தால் கூட பரவாயில்ல. 3% வந்து ப்ராஃபிட் லாஸ் அஸ்டேட்டாக ஃபாலோ பண்ண போகிறேன். ஆக்சுவலாக என்னன்னா, நான் நியூஸை பார்க்கும்போது என்னென்னா, க்ரூடு அப்படியே வந்து நேற்று இந்த இடத்துல வந்தது தெரியுதுங்களா, இந்த ஏரியாவில் இருந்தது. அப்படியே வந்து தூக்கிடுறான். வேறு ஏதோ பெருசாக வந்து ஒரு வேலை ஒன்று பார்க்குறானுங்க தெரியுதுங்களா. நேற்றோட ஹையே தான் அது கீழே வந்தது, அதனால் வந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து தூக்கி இருக்கிறானுங்க. எங்கன்னா ஒரு 600 பாயிண்ட்னா எப்படியும் வந்து ஒரு 9%, ஓகேவா. 9% வந்து ஏற்றிருக்கிறானுங்க. க்ரூடில் ஏறி இருக்குது. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை. ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு கேப் டவுனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கவரி ஆகிற மாதிரி போடுது. அதை வந்து என்னால் நம்ப முடியல. ப்ளஸ் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப் இங்கே வந்துடுச்சு. இது ஒரு இன்வெஸ்ட் ஃபேர் கழிப்பு, இது ஒரு இன்வெஸ்ட் ஃபேர் கழிப்பு கேப் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று எனக்கு ஒன்று இதுவாக இல்லைன்னா, ஆக்சுவலாக வந்து இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து அதிகமாக இருக்கணும், புட்டில் கம்மியாக இருக்கணும். ஆனால் காலில் அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது. ஆனால் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. 8.45 அப்புறம் 7.95. அதை நம்ம போட்டு பார்ப்போம். 8.45 அப்புறம் 7.45. இங்கே 13% தான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்க்கு வந்து ஃபேவராக இருக்குது. ஒரு 40% வந்தால் ஒரு மொமெண்டம் இருக்கும். பார்க்கலாம் இது என்ன பண்ண போகிறானுங்க தெரில. டேட்டாஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு 40% வந்துட்டோம் பேரி சைடில். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இருந்த ஃபேர் வேல்யூ கேப்பை காலி பண்ணிட்டாங்க. சரி, அதை வச்சு நம்ம வந்து ஒன்றா ட்ரேட் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து எவ்வளோன்னா, நம்ம காலில் வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி தான் வந்து எடுத்துக்க போகிறேன். காலில் வந்து ஷார்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னா 133. அப்புறம் புட்டை வந்து பை பண்ண போகிறேன். எவ்வளோனா வந்து இங்கே 244. ஓகேவா, ஆடு 200 தான் வந்து எடுத்துக்க போகிறேன். செல்லு பை, ஓகேவா. எவ்வளோனா ஒரு 12 லாட்டு 14 இருக்க பாருங்கள், 21 மாற்றிக்கணும். இது வந்து 33.45. ஓகே, டேட் வந்து 14. ஓகே, இது எனக்கு தேவைப்படுற கேபிட்டல் வந்து 21 lakhs இல்லை 23 lakhs. ஓகேவா, அதுக்கு வந்து இங்கே நம்ம 23,65,000 தான் இருக்குது. ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. சரி, ஓகே, இதுதான் நம்ம வந்து ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி, நம்ம இதுலேயும் போட்டுக்கலாம். எவ்வளோனா பையிங்கில் வந்து 244, செல்லிங்கில் வந்து 133. ஓகேவா, சரி, இதுதான் நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து டைம் இப்போ வந்து 9:40 ஆகுது. 10 o'clock வந்து ஒரு வாட்டி வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். ஓகேவா, நேற்று வந்து லாஸ் வேறு பண்ணியிருக்கோம். அதனால் வந்து க்ரீடாக இருக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ நம்ம இதுவோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரேட் வந்து பண்ணிக்கணும். ஓகே, எங்கெங்கே சப்போர்ட்ஸ் இருக்குன்னா, ஆக்சுவலாக இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா தான். பார்க்கலாம் எப்படி வந்து இந்த சப்போர்ட் வந்து ரியாக்ட் பண்ணுதுன்னு. நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கடுத்த சப்போர்ட் வந்து எங்கே இருக்குன்னா, இந்த இடம் ஒரு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் எங்கே இருக்குது சப்போர்ட்டு, அது கீழே இருக்குது. கண்டினியூவாக சப்போர்ட்டு தான். பார்க்கலாம் இந்த சப்போர்ட்லாம் வந்து எப்படி வந்து இதுவாகுதுன்னு பார்க்கலாம். அதாவது 24,080 ஒரு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் வந்து 24,015 ஒரு சப்போர்ட் இருக்குது. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஏரியா தான். ஒரு 50 பாயிண்ட்ஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் நியூஸ் பேஸ்டு போதா இல்லாட்டி நம்ம இது போதான்னு பார்க்கலாம். இங்கே இல்லை, அதெல்லாம் நியூஸே தேவையில்ல நம்மளுக்கு. அப்புறம் வந்து என்னென்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி தான் 3% ப்ராஃபிட் 3% லாஸு. அதே மாதிரி இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப் எதனா போட்டுச்சுன்னா கொஞ்சம் வந்து அலர்ட் ஆகிக்கணும். ஓகேவா, அப்புறம் கூட திருப்பி கூட நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம். இப்போ நம்மளது வந்து 17 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக வந்து போயிட்டுருக்கு. திருப்பி அதை அப்டேட் பண்ணுறேன்.
இப்போ டைம் வந்து 9:45. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து வந்துடுச்சு தெரியுதுங்களா? இங்கே 10.1 6.76 அதை நம்ம போட்டு பார்ப்போம். 10.1 6.76 10.1 6.76. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 49% வந்து பார்த்திங்கன்னா பேஸ்க்கு வந்து ஃபேவராக இருக்குது மார்க்கெட்டு. ஓகே, அப்போனா வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மொமெண்டத்தோடு வந்து ஒரு கிக் ஸ்டார்ட் வந்து ஆகும். எங்கன்னா இந்த ஏரியாவில் ஆக்சுவலாக இந்த ஹைலியாக நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இங்கேருந்து நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் எவ்வளோ தூரம் வந்து போகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து என்னன்னா நம்ம இது மட்டும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இன்றைக்கி வந்து ஒரு 2 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? அதை மட்டும் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும். 2 o'clock முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே, சரி, இது எவ்வளோக்கு வந்து போகுதுன்னு பார்க்கலாம். R1 இருக்குது. R1 மட்டும் இவன் கிராஸ் பண்ணானா தலைவனை வந்து நெக்ஸ்ட்டு வந்து பிடிக்கவே முடியாது. நெக்ஸ்ட்டு R2 தான். ஓகேவா? R1ல் R2 100 புள்ளிகள். இந்த செல்லிங்கில் கூட வந்து அவ்வளோவா கிடைக்காது, பையிங்கில் கிடைக்கும். ஏன்னா வந்து பையிங் நம்ம வந்து நேக்கடாக வந்து எடுக்கக்கூடாது, முழு கேபிட்டல் வச்சோ ஆபத்து. நம்ம செல்லிங்கில் போட்டு இல்லாட்டி வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதுல ஒரு 10% இல்லாட்டி 5% வந்து யூஸ் பண்ணலாம் பையிங்கில். அவ்வளோதான், நேக்கடாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா செல்லிங் பண்ணாமல். சரி, ஓகே, பார்ப்போம். இப்போ டைம் வந்து கரெக்டாக 10 o'clock ஆகுது. இது 10 o'clock அப்டேட்டு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சின்னு இருக்குது. அதுக்கு நம்ம போய் டேட்டாவை போய் பார்க்கணும். டேட்டா எப்படின்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்த டேட்டா வந்து இது இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா சம்திங் வென்ட் ராங், டேட்டா சரியாக வந்து அப்டேட் ஆகலை. இப்போ டேட்டா வந்து எவ்வளோனா கால் சைடில் 12.93 7.01 போட்டு பார்ப்போமா? 12.93 7.01 அதானே இருக்குது. ஆமாம், எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னால் 84% வந்து பேஸ்க்கு வந்து ஃபேவராக இருக்குது. ஓகேவா? அவள் கண்டிப்பாக அது கீழே தான் போயாகணும். ஆனால் என்னன்னா இப்போ நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக வந்து போகுது. இது ரிவர்ஸ் ஆனாலும் இங்கேருந்து பட்டு அதாவது நம்ம இதில் வந்து நம்ம டார்கெட்லேருந்து ரிவர்ஸ் ஆனாலும் திருப்பி இந்த ஹையில் வந்து இவன் ஃபாலோ ஆகிறதுக்கான வந்து வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா வந்து நம்ம சைடில் தான் வந்து டேட்டாஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஓகேவா? பார்ப்போம் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுதுன்னு. இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னா ஆப்ஷன் வந்து பையிங்கில் 250 252, ஆப்ஷன் செல்லிங்கில் 122 120 மாறி மாறி வருது. ரொம்ப வால்டெல்லாம் இருக்குது. 253 121 போடுவா. இங்கே 253 121. ஓகேண்ணா, இப்போ நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னா 0.69% ப்ராஃபிட் இருக்குது. 21 புள்ளிகள் நம்மளுக்கு லாபத்தில் இருக்குது. 16,380. ஓகே, இந்த இது மட்டும் கிராஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு திருப்பி ஒரு ரேலி இங்கேருந்து ஒரு 65 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எப்படியும் ஒரு நம்ம டார்கெட் இங்கே ஹிட் ஆகிடும். இங்கே 2% இங்கே வரும். ஏற்கனவே இந்த இடத்துல வந்து 1% கிட்டே இருக்குது. இங்கே கீழே வரும்போது 2%, மொத்தம் வந்து கால்குலேட் பண்ணி 3% வந்து இந்த லோவில் வரும். இங்கே நம்ம டார்கெட் ஹிட் ஆகிடும். நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தராக வந்து எக்ஸ்பைரியில் எல்லாம் ட்ரேட் கிடச்சேன்னா அந்த ட்ரேடே வந்து நம்ம வந்து பண்ண பார்க்கலாம். ஓகேவா? இதான் வந்து 10 o'clock அப்டேட்டு. டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபேவராக தான் இருக்குது. இப்போ வந்து இவ்வளோ 13 இருக்குது. 14 6.93, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. 14 6.93 100% கிட்ட இருக்குது. பேஸுக்கு தான் வந்து ஃபேவராக இருக்குது. பார்ப்போம். நம்ம டார்கெட் வந்து இந்த இடம், அது கீழே வந்து போகிறதுக்கான வந்து வாய்ப்புகள் இருக்குது. டேட்டா பார்க்கும்போது 2 o'clock இருக்கும்போது. சரி, திருப்பி வந்து அப்டேட் பண்ணுறேன். வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock அப்டேட் 11:02 ஆகுது. ஆக்சுவலாக என்னன்னா அவனால் வந்து இந்த லோ, இந்த ஃபஸ்ட்டு லோ இருந்தது பார்த்திங்களா, இந்த 24,007 இது என்னடா இது 24,071. இந்த 24,071 வந்து பார்த்திங்கன்னா அவனால் வந்து கிராஸ் பண்ண ட்ரை பண்ண அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து முடியல. அங்கேருந்து அப்படியே வந்து 10.15 வந்து அப்படியே ரிக்கவரி போட்டு இந்த இடத்துல வந்து ஒரு இன்வெர்ஸ் ஃபேர்வேலி கேப்பு, அப்புறம்ட்டு ஒரு ஃபேர்வேலி கேப்பு, இங்கே ஒரு ஃபேர்வேலி கேப்பு, இங்கே ஒரு இன்வெர்ஸ் ஃபேர்வேலி கேப்பை போட்டான். அதுக்கப்புறம்ட்டு வந்து
ஒரு புல்லிஷ் இதுவும் வந்து பிரேக் பண்ணிட்டான். ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல இவன் புல்லிஷாக ரெக்கவர் ஆகிட்டா. இந்த லோவில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்து இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இந்த லோவில் வந்து பார்க்க போது என்னன்னா நம்மளுக்கு இங்கே வரைக்கும் வந்தான். அதுக்கப்புறம்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எது வரைக்கும் வந்தான்னா இந்த ஹை வரைக்கும் வந்து போனோம். இப்போ 273 106. ஓகேவா? முதல்ல அதை நம்ம போட்டு பார்ப்போம். 273 106. ஓகேவா? இந்த இடத்துல எவ்வளோனா நம்மளுக்கு 1.85% வந்து ப்ராஃபிட் இருந்தால், அதாவது 56 பாயிண்ட்ஸு. இங்கே 43,600 இருந்தது. ஆனால் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணல, ஏன்னா ஃபர்தராக வந்து அது ஃபால் ஆகும்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணோம். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 1.5% இந்த லோவில் வந்து நம்ம அந்த இதை ஜேட்டாவும் இந்த இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இருந்தது. இப்போ எவ்வளோ இருக்குன்னா இங்கே 131, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 224. ஓகேவா? 224 133. ஓகேவா? இப்போ எவ்வளோனா நம்ம 0.6% வந்து லாஸில் இருக்கோம். அதாவது 20 பாயிண்ட்ஸு. இந்த இடத்துல 15,600. ஓகே, அப்போனா வந்து டேட்டா எப்படி இருக்குதுன்னு சொல்லி போய் பார்ப்போம். டேட்டா எப்படி இருக்குன்னா இந்த 11 o'clock அவன் டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாயிட்டான். தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஃபுல்லாக புட்டோட வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து நிறைய வந்து பொசிஷன் வந்து எடுத்திருக்கான். ஓகேவா? அதுவும் நம்ம போட்ட 14.39 11.49. இதில் வந்து எந்த ஒரு இதுவும் வந்து இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. 14.39 இதில் 11.39 49 அது ஓகே. இப்போ கூட என்னென்னா 26% வந்து பேஸ்க்கு வந்து ஃபேவராக வந்து இருக்குது. ஓகே, என்னன்னா இந்த இங்கேருந்து இந்த இடத்துல வந்து இந்த 14 இது வந்து இங்கே இருந்தது காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு மேலே வந்து இங்கே யாருமே வந்து அவன் இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. சேம் ஆசிட்டிஸ் இருக்கிறது தான் வந்து இருக்குது. ஆனால் வந்து இங்கே என்னென்னா இங்கே புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இங்கே கண்டினியூவாக வந்து பில் பண்ணியிருக்கான். ஓகேவா? அந்த மாதிரி பில் பண்ணி இது போகும்போது என்னென்னா இந்த இடத்துல வந்து காலோட இது ப்ராஃபிட் எல்லாம் புக் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து காலை வந்து பை பண்ணியிருப்பான். அதனால தான் இங்கே வந்து முன்னேறுது. புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் மேலே போகுது. அப்போனா இங்கே அவங்க புட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணாங்கன்னு. அப்போனா ரேஞ்ச் பவுண்டு பார்த்திங்கன்னா இந்த 24,000லேருந்து 154 இதுக்குள்ளே தான் வந்து இருக்குமே. எதனா ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகும்போது அது மார்க்கெட்டு டைரக்ஷன் வந்து எடுக்கும். ஓகேவா? அதனால் இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான இடம். அதே மாதிரி இந்த லோ வந்து முக்கியமான வந்து இடம். இப்போ டேட்டாஸ் எப்படி இருக்குன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. அப்படின்னா அது ரெண்டும் ஹை லோ தாண்ட விடாது. 2 மணிக்கு மேலே ஒரு டைரக்ஷன் வந்து ஒன்று இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து 11 o'clock ஸ்டேட்டஸு. ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து ட்ரெண்டெலாம் வந்து இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட்லாம் வந்து நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. இப்போ டேட்டா வச்சு நம்ம பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பார்த்திங்கன்னா 12 o'clock அப்டேட். கரெக்டாக டைம் வந்து 12:02 ஆகுது. என்ன விஷயம்னா இந்த இடத்துல நடந்திருக்குன்னா ஒரு ரிவர்சல் ஒன்று போட்டிருக்கு. பேரிஷ் ஃபேர் வேல்யூ ஒன்று இருக்குது. இது வந்து இன்வர்ஸ்டு பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பு 15 minutesல. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் போட்டிருக்கு. ஒரு ஸ்ட்ராங் டைட்டான வந்து ஒரு ரிவர்சல் சிக்னல். ஓகேவா? இந்த இடம் அதே மாதிரி ஸ்ட்ராங் டைட்டான வந்து புல்லிஷ் வந்து ரிவர்சல் சிக்னல். 2 பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். நம்ம எப்படின்னா இந்த இடத்துல வந்து வரைஞ்சிக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சலுக்கான அறிகுறி. நிறைய செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணோம். நன்னன் போட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறட்டு வந்து இந்த இதை வந்து கம்மி பண்ணிக்கலாம். லைனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே கீழே வந்து இங்கே ஸ்ட்ராங் வந்து ஒரு புல்லிஷ் வந்து சிக்னல்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இங்கே இது பார்த்திங்கன்னா இந்த 2 பேருக்குள்ளே வந்து போட்டி. இதை வந்து நம்ம கலர்ஸ்லாம் வந்து மாற்றிடுவோம். இது வந்து ரெட்டு. ஓகேவா? இவங்க 2 பேருக்குள்ள ஃபைட்டு. இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்கும் மார்க்கெட்டு. இப்போ நம்மளோட பொசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது சொல்லி பார்க்கலாம். ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 16 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டு. ஒரு லெக்கில் வந்து 11 பாயிண்ட்ஸ் வந்து லாஸு. இப்போ எவ்வளோனா இது வந்து 116, இங்கே வந்து 236.
ஓகே போட்டு பார்ப்போமா. 2 வந்து 36, ஆப்ஷன் வந்து பையிங் வந்து 235 117, 235 117. ஓகேவா. இங்கே வந்து நம்ம 0.3%, 23% வந்து ப்ராஃபிட் இருக்குது. 7 புள்ளிகள் லாபம், அதாவது 5400 காமிக்குது. சரி ஓகே, இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலாக இருக்குது, புரியுதுங்களா. பையர்ஸும் செல்லர்ஸாக வந்து இந்த இடத்துல வந்து நியூட்ரல் வந்து பொசிஷன் வந்து கொண்டாந்துருக்காங்க. ஓகே, இப்போ தான் வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்ணோம். என்ன யூஸ் பண்ணோன்னா, நம்மளோட இது ப்ரொஃபைலை வந்து யூஸ் பண்ணோம் எவ்வளோ இருக்குன்னு. ஓகேவா. இங்கே வந்து எங்கன்னா இவங்க அதிகமாக வந்து ட்ரேட் எடுத்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இது 1 வீக்குக்கு வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். 1 வீக்லேருந்து எப்படி வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஃப்ரைடேலேருந்து எடுத்துக்கலாமா. ஃப்ரைடேலேருந்து எடுக்க முடியாது, இதிலேருந்து எடுத்துக்கலாம். டியூஸ்டே வெனஸ்டேலேருந்து எடுத்துக்கலாம். வெனஸ்டே தான் வந்து 12 கிலோ தான், ஆனால் தேர்ஸ்டேவே வந்து எடுத்திருப்பான். ஓகே, எங்கன்னா இது எங்கன்னா வால்யூம் அதிகமாக எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து முடியும் அப்படின்ற மாதிரி இவனுக்கு வந்து சொல்கிறானுங்க, தெரிஞ்சுங்களா, இந்த ஏரியாவில். ஓகே, சரி பார்ப்போம் எப்படி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த வால்யூம் கம்மியாக இருக்க இடத்துக்கு வந்து இப்போ இருக்குது. இங்கேருந்து இவனுங்க இது பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் ஒன்று இங்கே முடிக்கணும், இல்லாட்டி இது கீழே வந்து இங்கே வந்து முடிக்கணும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு இன்றைக்கி. ஓகேவா. காலிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையில் தான் வந்து வால்யூம் அதிகமாக இருந்திருக்கு இன்றைக்கி டேயில். ஓவராலாக பார்க்கும்போது இங்கேருந்து இவங்க கீழே வந்து தள்ளியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நிறைய வந்து காலோட வந்து பொசிஷன் இருக்கும். இந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய காலோட பொசிஷன் வந்து இருக்கும். ஃபர்தராக வந்து என்னென்னா இவங்க கீழே வந்து புஷ் பண்ண பார்ப்பாங்க. இந்த ஏரியா வந்து புட்டோட வந்து பொசிஷன்ஸ் இருக்கும். அப்போனா இவங்க எந்த ஏரியாவில் வந்து முடித்தா லாபம் அப்படின்னு நம்ம வந்து பண்ணோம், இங்கேக்கும் இந்த லோக்கும். ஓகேவா. சரி பார்ப்போம் எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம். டைம் என்னன்னா ஒரு 12:30 வந்து ஆகுது. என்னன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வந்து லோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணிட்டு இருந்து இப்போ வந்து இதை பிரேக் பண்ணியிருக்குன்னா இவன் அப்படியே வந்து கீழேயும் போகலாம், இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா இதை ரீடெஸ்ட் பண்ணிட்டோம் வந்து கீழே போகலாம். இங்கே இருந்தால் வந்து ஒரு ஃபேர் வேலி கேப் இந்த ஏரியாவில் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபேர் வேலி கேப்பை வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான், இன்வெர்ஸ்ட் ஆக்கிட்டான், தெரியுதுங்களா. இப்போ நம்ம டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் வேலி கேப்ஸே கிடையாது, எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டான். என்னென்னா ப்ரீவியஸ் டேயில் இங்கே ஒரு பையர்ஸ் இருந்தாங்க பார்த்திங்களா, இவனை தான் இப்போ காலி பண்ணோம். இங்கே இருக்கிறானே இது இவங்க 2 பேர் 15 மினிட்ஸில் வந்து அப்படியே இது கீழே வந்து சஸ்டைன் ஆகிட்டான்னா, மேலே போகாமல் இது கீழே சஸ்டைன் ஆகிட்டா ஃபர்தராக வந்து ஃபாலோ ஆகும். 15 மினிட்ஸ்னால் 245க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது மேலே வந்து அவன் போகக்கூடாது. அங்கேருந்து இவன் 245க்குள்ளே வந்து இவன் இது கீழே வந்து முடியணும். அப்படி முடிஞ்சால் வந்து ஃபர்தராக வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். பார்க்கலாம் இங்கே சப்போர்ட் எடுக்குதான்னு. நம்ம பொசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு லெக்கில் வந்து 101, ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஹை கிட்ட போகிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அது இல்லாமல் இது வந்து R1, இந்த R1 வந்து இது வரைக்கும் அவன் கிராஸ் பண்ணவே இல்லை. இந்த R1 அப்படி கிராஸ் பண்ணி 15 மினிட்ஸில் இப்படி வச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா R2 தான். எங்கன்னா 347 இந்த இடத்துல இருக்குது. 264லேருந்து 47, இங்கே 80 பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஆப்ஷன் பையிங்லேயே வந்து கிடைக்கும். ஆப்ஷன் செல்லிங்கில் என்னென்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். 65 வரைக்கும் வந்து போகிறதுக்கான வந்து வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம். 15 மினிட்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்து சஸ்டெயின் ஆகணும். போட்டு பார்க்கலாமா. 102 261, 102 261, 102 261 எவ்வளோனா இப்போ இங்கே நம்மளுக்கு 1.58%, அதாவது 1.5% லாபம் இருக்குது. 48 புள்ளிகள் லாபம், 37,400 இருக்குது. ஓகேவா. இது வந்து திருப்பி வந்து நம்ம பார்ப்போம். ஒரு 12:45க்கெலாம் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறட்டு வந்து ஒரு ரேலி வந்து கிடைக்கிறதுக்கும் வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்தால் நம்மளுக்கு 3% வந்துடும். அது கீழே போச்சுன்னா நேற்று மாதிரி நம்ம இந்த இடத்துல நம்மளை மேனிப்புலேட் பண்ணி கொண்டு போனாங்க பார்த்திங்களா 7% லாஸுக்கு, அதே மாதிரி கீழே இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு பெரிய வந்து ஃபாலுக்கும் வந்து
வழிவகுக்கலாம். பார்க்கலாம், ஹோல்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ டைம் வந்து 1 o'clock வந்து ஆக போகுது. என்ன விஷயம்னா, நம்ம இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். இங்கே வந்து ஒரு புல் பேக் ஒன்று வந்தது. அந்த புல் பேக் வந்து சஸ்டெயின் ஆகலை, அப்படியே வந்து அடிப்ளேட் பண்ணி கீழே வந்துச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து வால்யூம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். நம்மளோட ஓஏ சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஓஏ சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 17.3 12.97 இருக்குது. ஓகே, அதை வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். 17.3 12.97 எவ்வளோ இருக்குன்னா 33% வந்து பார்த்திங்கன்னா இது இது வந்து பார்த்திங்கன்னா பேஸுக்கு வந்து இதெல்லாம் பண்ணணுமா, மாற்றி போட்டேன். 17.3ல் இது வந்து 12.97 எவ்வளோனா 33% வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்குது. யாருக்குன்னா பேஸ்க்கு. ஓகேவா, கால் தானே இது. ஆமாம், கால் அதிகமாக இருந்தால் கால் தான் போடணும். ஓகே, இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் சப்போர்ட் ஏரியா. இந்த சப்போர்ட் ஏரியாவில் எப்படி உன்னானா வந்து நல்லா 40%னா நல்லா வந்து ஒரு மொமெண்ட் இருக்கும். 30 இருக்கிறதுனால வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் வந்து எடுக்குது. பார்ப்போம், இந்த சப்போர்ட் இது கைன்னா கீழே கீழே வந்தால் நம்ம ப்ராஃபிட் இந்த இடத்துல வந்து புக் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது, மொமெண்டம் இல்லை. டைமாக 2 o'clock வந்துடும் போல். சரி, இதான் 1 o'clock அப்டேட். ஃபர்தராக வந்து 2 o'clock வந்து பண்ணுறேன், பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறேன். இப்போ டைம் என்னென்னா 1:34 ஆகுது. என்ன விஷயம்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்த அந்த வால்யூம் வந்து இந்த இடத்துல அந்த வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, இங்கே நிறைய ட்ரேட் எடுத்துருக்காங்க. காலை செல் பண்ணியிருக்காங்களா, புட்டை செல் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் தெரியாது. அதுக்கு நம்ம போயிட்டு இதில் தான் போய் பார்க்கணுமே. இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து செல் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புட்டை தான் வந்து செல் பண்ணிடுறாங்க 24,050. அப்போனா வந்து இங்கே சப்போர்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த வால்யூத்தை வச்சு இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, இங்கே அவங்க பையராக இருக்காங்களா செல்லராக இருக்காங்களா நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா, அதுக்கு என்னன்னா யார் இங்கே வந்து ஓவராக வந்து டாமினேட்டிங் பண்ணுறது அதை சொல்லி பார்க்கணும். டாமினேட்டிங் யார் ஓவராக பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கால் சைடில் தான் டாமினேட்டிங் அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே அதை செல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா, 17.06 14.54 17.06 14.54 17% வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸுக்கு வந்து ஃபேவராக இருக்குது மார்க்கெட்டு. ஆனால் கீழே போகணுன்னா அவனுக்கு 40% வேணும். ஓகேவா, அது இல்லாமல் நம்ம வேறு இதெல்லாம் பார்க்கணும். இந்த லோ வந்து இவன் பிரேக் பண்ணான்னா 40% வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா கீழே போவான். இல்லாட்டி இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி தான் தெரியுது. சரி, ஓகே, இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு லெக்கில் வந்து 31 புள்ளிகள், இன்னொரு லெக்கில் வந்து 16. அப்போனா 1.5% நம்ம லாபத்தில் இருக்கோம் இங்கே. ஓகேவா, 1.5% லாபத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிடலாம். டெய்லி வந்து 1.5% பண்ணனா கூட நம்ம வந்து ஒரு 7% நஷ்டம் பண்ண பார்த்திங்கன்னா அந்த நஷ்டத்துலேருந்து நம்ம ஒரு 5 நாளில் ரெக்கவரி ஆகிடலாம். சரி, ஓகே, இப்போ பார்க்கலாம். 102 வந்து 262 அதான் சேம் தான். 262 102 அதுதான். 1.62% 49 புள்ளிகள் 38,200 நல்லா ப்ராஃபிட் தான். ஆனால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கீழே போவான்ற மாதிரி இல்லை. எனக்கு இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டுன்ற மாதிரி தான் வந்து தெரியுது. பார்க்கலாம், மார்க்கெட்டில் வந்து எது வேணால் நடக்கலாம். ஆனால் இந்த 1.5% சூப்பர் லாபம் தான். பார்க்கலாம். என்ன விஷயம்னா இதை நான் ஹோல்ட் பண்ணுறேன்னா இந்த க்ரூடு பண்ணுறவள் தான். க்ரூடு இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% ஏறி இருக்கா. நேற்று வந்து இறங்கினதை போய் அப்படி இறங்கினதை திருப்பி மிட்டிகேட் பண்ணிட்டு நேற்று நைட்டு இப்போ வந்து ஒரு 5.78% வந்து மேலே தூக்கியிருக்கான். இது எதனா ஒரு நியூஸுனால் இவன் மார்க்கெட்டை தான் கவுக்கணும். எல்லாம் இன்றைக்கி வந்து இவது சூப்பராக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. எதுனா நம்மளோட ஐடி செக்டர். பார்க்கலாம், கொஞ்சம் வந்து எதனா தடுமாறானுங்களா என்ன ஏதுன்னு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது பிரேக் அவுட் ஆகிடுச்சு தெரியுதுங்களா. இங்கே ஆக்சுவலாக வந்து இப்போ 24,050 வந்து
புட்டை வந்து நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம் இப்போ கரண்ட் எக்ஸ்பைரியில். ஓகேவா, அதுக்கு தான் வந்து போகிறேன். எவ்வளோ வந்து 50ல் இருக்குதுன்னா இங்கே 37 இருக்குது. பையி எவ்வளோனா ஒரு 12 லாட்டு. ஓகேவா, 12 லாட் வந்து நம்ம போட்டுக்கிறோம். எவ்வளோனா 37க்கு. ஓகேவா, அதை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். 37ல் வந்து நம்ம வந்து பை பண்ணியிருக்கோம். எதை வந்து பண்ணியிருக்கோன்னா புட்டை வந்து பண்ணியிருக்கோம். 50 வந்து போட்டுக்கலாம். எவ்வளோனா இது ரிவர்ஸ் வருது பார்த்திங்களா, 37க்கு வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஓகேவா, ஏன்னா இது பிரேக் அவுட்டு புரியுதுங்களா. எங்கேருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது இந்த ஏரியாவிலேருந்து இது பிரேக் அவுட் ஆச்சு. இங்கே ஃபேர் வேலி கேப்ஸ்லாம் இருக்குல்ல, அதனால் வந்து மேலே போயிட்டு வருது. இந்த புள்ளிகள் நம்மளுக்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்து இருக்குது. இது கீழே வந்து எவ்வளோ வரைக்கும் போச்சுன்னா ஆப்ஷன் பையும் கீழே போயிடுச்சு. எவ்வளோ 24 25 கிட்ட இருக்குது. ஓகேவா, இதை நம்ம இங்கே 25 வந்து போட்டு பார்ப்போம். 25னா ஒரு 9,000 வந்து நம்மளுக்கு லாஸ் வந்துருக்கும். இது கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 28,800, 32% வந்து காலி இதில். ஓகே, நம்மளோட பொசிஷன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது 270, இது வந்து 98. நம்ம இப்படி எடுத்திருந்தோன்னா ஒன்றும் தெரியாது நம்மளுக்கு. நம்ம ஒரு இது மட்டும் ஆப்ஷன் பையிங் மட்டும் எடுத்தோன்னா நம்மளுக்கு நம்ம ரூட் வேறு கரெக்டாக போகுது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்மளுக்கு தெரியலை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இது லாஸாக இருந்தாலும் நம்ம 1.62% வந்து ப்ராஃபிட்டில் இருக்கோம். அந்த நம்ம எமோஷ்னலாக வந்து பேனிக் ஆக மாட்டோம் இந்த மாதிரி வந்து நம்ம ஆப்ஷன் பையிங் ட்ரேட் எடுத்தால். ஓகேவா, சரி பார்ப்போம். திருப்பி வந்து கொஞ்ச நேரம் கழித்து இந்த ட்ரேடே அப்டேட் பண்ணுறேன். இது வந்து பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகிறதுக்கு இவன் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு வந்து கீழே வந்து போனோம், அதுதான். அதனால் வந்து நான் வந்து இங்கே முன்னாடியே எடுத்துட்டேன். ஃபேராங் பிஸ்விங் அவுட்டில் இங்கே நம்மளுக்கு லாஸ் வருது. லாஸ் இந்த மேக்ஸிமம் இந்த இடத்துக்கு வரும்போது எவ்வளோ லாஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, இவன் 22க்கு போயிட்டான். இவன் வந்து 165. ஓகேவா, 65 100 22 265 100 22. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1.29% ப்ராஃபிட்டில் இருக்கும். 30,400 வந்து ப்ராஃபிட்டில் தான் காமிக்குது. இங்கே இதில் வந்து அப்டேட் ஆகாமல் இருக்குது. 27ல் இருக்குது, 22 வரைக்கும் போயிட்டு ஆகும். ஓகேவா, சரி திருப்பி வந்து இந்த ட்ரேடை பற்றி டீட்டெயிலு ஒரு 2 o'clock இல்லாட்டி 2:05 வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ டைம் வந்து கரெக்டாக வந்து 2 o'clock. ஆப்ஷன் பையிங் வந்து ரொம்ப ரிஸ்க்கு தான். இது பிரேக் ஆகிடுச்சு. இது பிரேக் ஆகி இவ்வளோ கீழே வந்ததுனால இது இந்த இடம் வந்து இது ரெசிஸ்டன்ஸ் தான். இங்கேருந்து ஃபாலோ ஆகும் பார்க்கலாம். இங்கே ஒரு எஃப்இஜி வந்தது, அதையே வந்து இவன் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் ஃபேர் வேலி கேப் இருக்குது. அதனால் இந்த இடத்துல வந்து நான் இன்னும் ஒரு 10 லாட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எதில்னா இதில் தான் 24,050ல். இப்போ எவ்வளோ இருக்குன்னா 23 இருக்குது. 23.65 23க்கே நம்ம எடுத்துப்போம். ஆடு இங்கே நம்ம ஆட் பண்ணிப்போம். ஆடு சேம் இதே தான். ஓகேவா, எவ்வளோ இருக்குன்னா 23.8 இருக்குது. நம்ம 23ல் வந்து ஆட் பண்ணிப்போம். ஓகேவா, அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். 23ல் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எவ்வளோன்னா ஒரு 10 லாட்டு 780. இங்கே 780 ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு மொத்தம் வந்து கேபிட்டல் வந்து எவ்வளோ தேவைப்படும்னா 23,45,000. ஓகேவா, ஏற்கனவே நம்ம இங்கே ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, இங்கே 98, இது வந்து 272. 98 272 272 98. இங்கே 23 கிட்ட இருக்கு. ஓகேவா, திருப்பி நம்ம இதே இடத்துல நம்ம இந்த 23 24 இந்த இடத்துல வந்து இந்த லைன் போட்டிருக்கல, இங்கே இருந்தால் பிரேக் அவுட் ஆச்சு. எப்படின்னா இது காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கா, இந்த ஹைலேருந்து லோ கரெக்டாக வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். பிரேக் அவுட் ஆனால திருப்பி அதே இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து போகும். ஓகேவா, இதுக்கு வந்து எவ்வளோ வந்து கேபிட்டல் வந்து நம்ம கடைசி இடத்துல அந்த ட்ரேடுக்கு எவ்வளோனா 17,000 வந்து தேவைப்படும். மொத்தம் வந்து என்னென்னா 28 + 17 வந்து நியர்லி ஒரு 35,000 வந்து வரும். ஓகே,
ஆமாம் 35,000 வந்து வரும். இது ரெண்டும் சேர்த்து ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணியிருக்கோம். எதுனா இந்த ட்ரேடை வந்து பேஸ் பண்ணி இதில் ப்ராஃபிட் வருது, இது ட்ரெண்டு வந்து பேரேஜ் தான், அந்த இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சதுனால இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, தனியாக வந்து எடுக்கக்கூடாது மொத்த கேபிட்டலை வச்சு. அது வந்து நம்ம எடுக்கிறத வந்து என்னென்னா லிமிட்டில் தான் வந்து எடுக்கணுமே. இப்போ எவ்வளோ வந்து இருக்குன்னா இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 18.29 13.66 18.29 13.66. ஓகேவா, பேர்ஸ்க்கு வந்து இப்போ எவ்வளோ ஃபேவராக இருக்குன்னா 34% வந்து பேர்ஸ்க்கு வந்து அட்வான்டேஜாக இருக்காங்க. ஓகேவா, காலோட வந்து பேஸ் வந்து அதிகமாக வந்து வச்சுருக்காங்க. அப்போனா வந்து இவன் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவனை இதை ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணி கீழே போகும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 40%க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடில் வந்து பில்ட் ஆகிடும். சரி, ஓகே, இதான் நம்ம டார்கெட் வந்து 24,015. ஓகேவா. ஓகே, இப்போ டைம் என்னன்னா ஒரு 2:37 ஆகுது. ஆக்சுவலாக இந்த டேவோட லோ இருந்தது பார்த்தீங்களா, அந்த லோ கிட்ட போயிட்டு நம்ம அந்த ஹையை தொட்டுச்சு, இங்கே 38 எடுக்கும் போச்சு, திருப்பி அங்கேருந்து சின்ன ஒரு ரிஜெக்ஷனு திருப்பி 16க்கு வந்துச்சு. அதாவது அப்படியே பாதியாக வந்து மெல்ட் ஆச்சு. மெல்ட் ஆகணுன்னே திருப்பி அங்கேருந்து ரெக்கவரி ஆகுது. ஓகேவா, இது ரெக்கவரி தான் ஆகுமே. ஏன்னா இங்கேருந்து இவன் பிரேக் அவுட் ஆகிட்டான் இந்த ட்ரெண்ட் லைனில், இதுலேருந்து சேனல்லேருந்து திருப்பி அந்த சேனல்லேருந்து திருப்பி வந்து ஃபாலோ ஆகிறான். எங்கள் கடைசி டைமில் வந்து அந்த இடத்துல வந்து தூக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க, முடியல, நீ கீழே போடா சொல்லிட்டு திருப்பி செல்லர்ஸ் வந்து இது பண்ணுறாங்க, ஸ்லோவாக பண்ணுறாங்க. இதுலேருந்து ரெக்கவரி பண்ணலான்னு சொல்லிட்டு பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க, அதை புல்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. பேஸ் வந்து இல்லை நீ கீழே போக சொல்லிட்டு அதே இடத்துல நிப்பாட்டுறாங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் கீழேவும் இறக்க மாட்டாங்க. அப்போனா இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும், இந்த இடத்துல தான் முடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அவங்க. ஆனால் இங்கே தான் வந்து வால்யூம் வந்து அதிகமாக வந்து இருக்குதே. அப்போனா இங்கே வால்யூம் அதிகமாக இருக்குன்னா காலை செல் பண்ணியிருப்பாங்க. கடைசி டைமில் வந்து அந்த பொசிஷனை வந்து கவரிங் பண்ணும்போது மேலே போகிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது, இல்லாட்டி கீழே போகிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ வந்து எவ்வளோ இருக்குது வால்யூம் இருக்குதுன்னு சொல்லி போய் பார்க்கலாம். வால்யூம் எவ்வளோ இருக்குன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 18, 14, 18.2, 14.8, 18.2, 14.8னா அதான் 30% வந்து இருக்கும். ஓகேவா, நம்ம எடுத்த ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா இவன் ஹைலேருந்து அப்படியே ரிஜெக்ஷன் ஒன்று கொடுத்தான், திருப்பி அங்கேருந்து அப்படியே ரெக்கவரி ஆகிட்டான். தெரியுதுங்களா, செல்லிங் வந்து அந்தளவுக்கு வந்து இதுவாகலை, பையிங் தான் வந்து நல்லா இந்த டிராஸ்டிக்காக வந்து 83லேருந்து 69 வரைக்கும் இறங்குச்சு. சரி, இந்த இது என்னென்னா நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லாட் எடுத்தோம். அதுக்கப்புறம்ட்டு வந்து இங்கே கீழே வரும்போது 23ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லாட் எடுத்தோம். அதனால் இது ரெண்டுத்துக்கும் வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 30ல் வந்து 10 லாட் எடுத்தோம், 23ல் 10 லாட் எடுத்தோன்னா மொத்தம் அப்போனா வந்து 20 லாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதான் 24 லாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா வந்து ப்ரைஸ் வந்து வரும். ஓகேவா, இந்த 30 ரூபாய்க்கு மேலே பண்ணாலே நம்ம ஆப்ஷன் பையிங் வந்து ப்ராஃபிட்டில் வருதுன்னு அர்த்தம். சரி, அங்கேருந்து திருப்பி வந்து ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் போடுறான் இந்த லோ வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து இங்கே நேத்தோட வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு பையர்ஸ் வந்து தூக்குனாங்களே, அந்த பையர்ஸ் வந்து கிவ் அப் பண்ணால் ஃபர்தராக வந்து ஃபாலோ ஆகும், இல்லாட்டி இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இருக்கும். ஓகே, இப்போ நம்மளோட பொசிஷன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 25 இருக்குது, இது வந்து 95 இருக்குது, இங்கே வந்து 181 இருக்குது. ஓகேவா, நம்ம போட்டு பார்ப்போம். 181, 281, 25, இங்கே 25, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ இருக்கு, இது 94. ஓகேவா, 94 எவ்வளோ வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்குன்னா 2.18% வந்து ப்ராஃபிட் இருக்குது, 66 புள்ளிகள் லாபத்தில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 51 புள்ளிகள் 51,480 வந்து ப்ராஃபிட்டில் வந்து காமிச்சுன்னு இருக்குது. ஓகேவா, இதுதான் வந்து ஸ்டேட்டஸு. நம்ம வந்து லாபத்தில் தான் இருக்குமே. இந்த இது வந்து நம்மளுக்கு மேலே போனால் ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த ஒன்றும் இல்லை, இந்த 30 தாண்டினாலே வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வேணும்னா 50 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன்,
அப்போனா நம்மளுக்கு ஒரு 80% அதில் வந்து கிடைக்கும். நம்ம இன்வெஸ்ட் வந்து 35%னா அதில் 80%னா ஒரு 25 to 30,000 25,000லேருந்து 20,000 வந்து கிடைக்கும். இந்த ஆப்ஷன் பைக் அவ்வளோதான் கிடைக்கும். சரி, திருப்பி வந்து நான் ஒரு 3:10 வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக வந்து 2:47. இங்கே ஒரு மொமெண்டம் வந்து என் கண்ணுக்கு நல்லாக தெரிகிறது. டே லோ வந்து இவன் பிரேக் பண்ணிட்டான், பெருசாக வந்து ஃபாலோ ஆக போகிறான். இது வந்து நேத்தோட லோ, அதை பிரேக் பண்ணி வந்து போகிறான்னு நல்லா வந்து தெரிஞ்சு போச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம பொசிஷன் பாருங்கள், சும்மா சடன்னு மேலே ஏறுது. 7 புள்ளிகள் லாபத்தில் இருக்குது. 43 வரைக்கும் வந்து போயிருக்கு. சரி, ஓகே, பொறுமையாக நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து இது காலையில் எடுத்த பார்த்திங்களா அந்த ட்ரேடு இது 88. இவன் வந்து 300 கிட்ட வந்து போகிறான். எனக்கு தெரிஞ்சு இந்த R1 கிட்ட போனான்னா கொஞ்சம் ரிஜெக்ஷன்ஸ் வரும். R2 சாரி, அது வரைக்கும் வந்து நம்ம பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணணும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். அது வரைக்கும் க்ளோஸ் பண்ண போகிறதில்ல. இப்போயும் லாபத்தில் தான் இருக்குது. எவ்வளோனா 38 கிட்ட இருக்குது. 38, 39, 40, 41, 42 கிட்ட இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து 293, 41, இங்கேயும் 41, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 88. எவ்வளோனா இங்கே நம்மளுக்கு 3.83% வந்து ப்ராஃபிட் வந்தது. இப்போ எவ்வளோனா 116 பாயிண்ட்ஸ் வந்துருக்கு. இதுவே சூப்பர். 90,000 வந்துச்சு. இதுவே சூப்பர் ப்ராஃபிட் தான். க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் நம்ம க்ளோஸ் பண்ணல, வெயிட் பண்ணுறோம். ஏன்னா இந்த லோவை வந்து ஃபுல்லாக வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக. ஓகேவா? திருப்பி வந்து கொடுத்த ப்ராஃபிட்டெல்லாம் வந்து மிட்டிகேட் ஆகிடுச்சு. பாப்பா, ஆனால் சூப்பராக இருக்கும். வந்து பாருங்கள், இங்கேருந்து அவன் போனது எவ்வளோ எப்படி போயிருக்கான் பாருங்கள், தெரியுதா? இங்கேருந்து அப்படியே வந்து போய் இங்கே இடத்துல அந்த பிரேக் அவுட் காமிச்சு திருப்பி, ஏன்னா ஃப்ரெஷ் ஹை இல்லை இது. இப்போ திருப்பி இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, சல்லுன்னு போயிடுவான். அதுக்காக தான் வந்து வெயிட்டிங்கு. டேத்தோட லோ ஆக்சுவலாக இங்கேருந்து நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம்னா இவன் போயிட்டு இப்படி வந்ததுக்கு நம்மளுக்கு ஒன்றுமே இன்றைக்கி வந்து அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணியிருந்தோன்னா ப்ராஃபிட் வந்திருக்கும். இருந்தானா ஓவர் நைட் வச்சிருக்கூடாது. அவனால் நம்பவே முடியாது, அவனை என்ன வேணால் பண்ணுவானுங்க. அதனால தான் வந்து நேற்று லாஸில் புக் பண்ணியாச்சு. இன்றைக்கி அந்த லாஸை பொறுமையாக ரிக்கவரி பண்ணால் கூட பரவாயில்ல. ஆனால் நேற்று லாஸில் வந்து க்ளோஸ் பண்ணோம். ஓவர் நைட் வந்து பொசிஷன் இன்றைக்கி வந்து கீழே விழும். அப்போல்லாம் வந்து மார்க்கெட்டை நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஓகேவா? அதுக்காக தான் வந்து நேற்று லாஸை வந்து புக் பண்ணேன். லாஸை இன்றைக்கி வந்து எடுத்துக்கலாம், திருப்பி ரெக்கவரி பண்ணி. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைனாக வேறு இருக்குது. கரெக்டாக இந்த இடம் வந்து சப்போர்ட்டுன்ற மாதிரி வந்து காமிக்குது. க்ரூடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? க்ரூடு 5% வந்து லாபத்தில் இருக்கிறது. அப்போனா வந்து கீழே உளுந்து தான் ஆகணுமே, வேறு வழியே கிடையாது. சரி, பார்ப்போம். இது ஹை எவ்வளோ வரைக்கும் போயிருக்காங்க. ஹை வந்து 48 வரைக்கும் போயிருக்கிறான். பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம 30 இங்கே இருந்தது. நம்ம 50 வந்தால் க்ளோஸ் பண்ணலான்னு இருந்தோம். 50 கூட போயிருப்பாங்க. 49 வரைக்கும் போயிருக்கேன். பார்க்கலாம், போட்டோம். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டை வந்து இன்றைக்கி கேப்சர் பண்ணோம். இப்போ எவ்வளோ இருக்குது ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா 1712 இருக்குது. 1712னால் எவ்வளோ? ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்தது? அதே தான் 13 தான் இருக்கும். 13% தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 40% வந்துச்சு. அதான் மொமெண்டம். 40% வந்து இங்கே வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பேஸுக்கு வந்து ஃபேவராக. அதனால தான் வந்து இந்த ஃபால் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனதுக்கு கண்டினியூ ஆகுது. பார்க்கலாம். ஓகே, இப்போ டைம் வந்து 3 o'clock ஆகுது. இன்னும் நம்மளுக்கு 10 minutes இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைக்கு தெரியுதுங்களா? இங்கேருந்து ஒரு ஸ்பைக் ஒன்று போட்டுருச்சு. இந்த லோவிலேருந்து அப்படியே வந்து ரெக்கவரி ஆகிருக்கான். இந்த லோவில் இருக்கும் போது இவன் எவ்வளோ இருந்தான்னா 25 கிட்ட இருந்தான். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65, ஒரு 50 பாயிண்ட்ஸ் அப்படியே வந்து கீழேருந்து மேலே வந்து ரெக்கவரி ஆனாங்க. அந்த மாதிரி 50 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி ஆகும்போது நம்ம பொசிஷன் எப்படி இருக்குன்னா, நம்மளது வந்து 50 பாயிண்ட்ஸ் இருந்ததில் அப்படியே வந்து ரெக்கவரினால 50 பாயிண்ட்ஸ் புத்துன்னு வந்து கீழே விழுந்துருச்சு. இப்போ 8 கிட்ட இருக்குது. ஏன்னா 50 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக மூவ் பண்ணனால டெல்டா வந்து 100ல் இருக்கிறதுனால அந்த 50 புள்ளியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ரெக்கவரி இது பண்ணிடுச்சு, காலி பண்ணிடுச்சு. திருப்பி அங்கேருந்து அவன் ரிஜெக்ஷன் போட்டான்னா திருப்பி அந்த 50 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி ஆகி வரும். ஆனால் அவன் வரது வந்து
பெரும் கஷ்டம்தான். சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லாஸாக ப்ராஃபிட் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6 rupees கிட்ட வந்து வந்துடுச்சு. ஓகேவா, 6 rupees, இங்கே வந்து 92, இங்கே வந்து 2 வந்து 79. ஓகேவா, சரி நம்ம போட்டு பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு. 6 rupees இங்கே வந்து 271, 271 79, 282, 92, 282, இங்கே வந்து 92. ஓகே, இப்போ வந்து எவ்வளோனா நம்மளுக்கு 1% ப்ராஃபிட் இருக்குது. இந்த இடத்துல வந்து 3.5% நம்மளுக்கு ப்ராஃபிட் இருந்து 116 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் இருந்தோம். இங்கே வந்து 90 இருந்தது, 90,000 இருந்து அப்படியே வந்து 24,000 ஆகிடுச்சு. சரி ஓகே, இங்கே நம்ம பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாமானா ஹோல்ட் பண்ணலாம். ஓகேவா, இந்த இடத்துல நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து மேலே போனால் பேனிக் ஆகி க்ளோஸ் ஆகிருப்பாங்க. பொசிஷன்லாம் நம்மளுக்கு வந்து இந்த இது வரணும்னு அவசியமே இல்லைல்ல. இது மொத்தமே வந்து 35,000 தான் இதோட வந்து இது கேபிட்டலு. ஆனால் கேபிட்டல் வந்து வந்துச்சுன்னா வந்து லாபம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நம்ம ப்ராஃபிட் கொடுத்து தெரியுமா இந்த ஹை கிட்ட. அப்போ வந்து ப்ராஃபிட் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணலாம் அப்படியே வந்து நிறைய பேர் அந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருப்பாங்க. அவங்களாம் ஃபுல்லாக வந்து ட்ராப் ஆகிட்ருப்பாங்க. ட்ராப் பண்ணே கிவ் அப் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ நம்ம ஏன்னா இந்த பொசிஷன் நம்ம வச்சுருந்து நம்மளுக்கு இது பார்த்து நாள் தான் நம்ம ட்ரேட் எடுத்தோம். அதனால தான் வந்து இந்த ஆப்ஷன் பையிங் ட்ரேடில் வந்து நம்ம வந்து தப்பித்தோம். ஓகேவா, சரி ஓகே, இருந்தும் வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து கேபிட்டல் வந்து இதில் போட்டிருந்தா மொத்தமாக கேபிட்டல் போட்டிருந்தா எல்லாமே வைப் அவுட் ஆகிட்ருக்கோம். ஆனால் வந்து இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு 1% இல்லை 1.5% வந்து டிப்ளை பண்ணனால நம்ம வந்து கேபிட்டல் வந்து தப்பிச்சிக்கிச்சு. நம்ம ட்ரேடை வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் வந்து இருக்குது. சரி ஓகே, இந்த டைமில் வந்து கிவ் அப் பண்ணனால நம்ம திருப்பி இங்கேருந்து வந்து, ஏன்னா இது ரிஜெக்ஷன் ஏரியா தான், வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே தான் வந்து வால்யூம் அதிகமாக இருக்குது. ட்ரேட் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. அவங்க ட்ரேட்லாம் வந்து மைனஸில் ஆகும். அதனால் வந்து திருப்பி வந்து கீழே வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருந்து நம்ம வந்து லாஸில் போகல, கேபிட்டல் வந்து லாஸில் போகல. அதனால் வந்து பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு எண்ட் ஆஃப் த டேயில். இப்போ டைம் வந்து 3:25. ப்ரீவியஸ் டே லோ அவனால் வந்து கிராஸ் பண்ண முடியல. இந்த பையர்ஸ் வந்து அவங்க ஃபுல்லாக இருந்து டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இது என்னன்னா இந்த ஹை ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ஹை போயிட்டு திருப்பி ரீடெஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து 42 பாயிண்ட்ஸ்னால் 24,050னா இப்போ 41னா ஒரு 9 புள்ளிகள் வந்து இருக்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது, அது ஃபுல்லாக வந்து 0 ஆகி மெல்ட் ஆகிடுச்சு. இதான் ஆப்ஷன் பையரோட நிலமை. டக்குன்னு ஒரு ப்ராஃபிட் ஒன்று கொடுத்தது. இங்கே நம்ம ஆவரேஜ் பண்ணோம். 30லேருந்து பார்த்திங்கன்னா 49 பாயிண்ட்ஸ் வந்து போச்சுங்க. இந்த 49 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 15 பாயிண்ட்ஸாவது இந்த இடத்துல வந்து எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இன்னும் அதிகமாக போவோம், க்ரீடில் இருப்போம் ஆப்ஷன் பையராக இருக்கிறதுனால. அதனால் வந்து என்னன்னா அது கொடுக்காம திருப்பி ஃபுல்லாக எல்லாமே வந்து 0 ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஓகே, இங்கே வந்து லாஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா ஒரு 35,000 தான். ஆனால் இன்னும் 2 காலையில் எடுத்த ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து 43 பாயிண்ட்ஸும், ஆப்ஷன் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பையிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 47 பாயிண்ட்ஸும். இதில் ஆக்சுவலாக 3% நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடுச்சு, தெரியுதுங்களா. ஆனால் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் லாஸ் ஆனது எதனாலனா நம்ம எடுத்த வந்து ஆப்ஷன் வந்து பையிங் தான். சரி ஓகே, நம்ம அதை போட்டுருவோமா எவ்வளோ வருதுன்னு. ஆப்ஷன் பையிங்கில் இதில் ஒரு 0, அப்புறம்ட்டு வந்து இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 0. இதில் வந்து எவ்வளோ இருக்குது ஆப்ஷன் பையிங்கில் வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் எடுத்ததில் 291. ஆப்ஷன் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங்கில் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 890. ஓகேவா, ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த 2 இதில் ட்ரேட் எடுத்தோம் பார்த்திங்கன்னா, அந்த 2 ட்ரேடில் வந்து ஒன்றுத்தில் வந்து 23 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு லாஸு, இன்னொன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா 37 பாயிண்ட்ஸ் வந்து லாஸு. மொத்தம் சேர்த்து நம்மளுக்கு 60 பாயிண்ட்ஸ்ட்டை வந்து லாஸ் வந்து காமிக்குது. 60 பாயிண்ட்ஸ் லாஸ்னால் இங்கே 2%. ஓகேவா, நம்மளுக்கு லாஸில் வந்துடுச்சு. இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில் 47 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டு, ஆப்ஷன் வந்து செல்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 43 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டு. அப்போனா இங்கே 90 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிது. 90 மைனஸ் வந்து 60 வந்து பார்த்திங்கன்னா 30. இங்கே வந்து 0.1%, 99%, அதாவது 1% கிட்ட வந்து வந்திருக்கு. 23,000 வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகேவா, இதுதான் வந்து ஸ்டேட்டஸு. இப்போ நம்ம இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸிட் ஆல் பண்ணிக்கலாம். ஓகேவா, எவ்வளோ 23,400. ஓகே, 23,360 காட்டுது ரவுண்டாக. இது வந்து நம்ம புக்கில் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா, இன்றைக்கி வந்து என்னென்னா டியூஸ்டே இல்லை,
23,400 ப்ராஃபிட்டை வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இல்லாட்டே வந்து நம்ம ப்ராஃபிட்டை வந்து ஒரு 90,000 வந்து புக் பண்ணியிருக்கோம். இது பண்ணதுனால வந்து நம்மளுக்கு வந்து க்ரீடாக இருந்ததுனால அந்த ஆப்ஷன் பையிங் எடுத்ததுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய வந்து இந்த ப்ராஃபிட் கிடைக்கும் போது வந்து நம்ம புக் பண்ணல. ஆனால் வந்து நம்மளோட வந்து இந்த மாதிரி ஜாக்பேட் இல்லாத நம்மளோட ப்ராஃபிட்டே வந்து வைப் அவுட் பண்ணிவிட்டு வந்து போயிடுச்சு. ஆனால் என்னென்னா இங்கே மணி மேனேஜ்மெண்ட் பண்ணதுனால நம்மளுக்கு பெரிய லாஸ்லேருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி தான் வந்து ஆப்ஷன் பையிங்கில் கிடைக்கும் போது ப்ராஃபிட்டை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரியாக்ட் பண்ணோம். எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராஃபிட் எதிர்பார்த்தோன்னா நம்ம ப்ராஃபிட்டையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் சம்பாதிச்ச ப்ராஃபிட்டாக வைப் அவுட் பண்ணிவிடும். ஓகே பார்ப்போம். பை பாய்.